முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் இதுவரை 1300 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தமிழ்நாடு அரசு தகவல். அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கின்றேன் என்ற உணர்வே எழவில்லை. உழைப்பு மற்றும் அறிவால் வாய்ப்பு அமைத்து அமெரிக்காவில் உயர்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு அன்பும் நன்றியும் என்று முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. இயக்குநர் மாரி செல்வராஜின் வாழை திரைப்படத்திற்கு முதலமைச்சர் வாழ்த்து. தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தை குறிப்பிட்டு நிகழ்ச்சி. பசி கொடுமையை எந்த சிவனைந்தானும் எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டம் எனவும் பெருமிதம். மாநில பாடத்திட்டம் தரமாக தான் உள்ளது. சிபிஎஸ்இ தரத்தில் தமிழ்நாடு பாடத்திட்டம் உள்ளதாகும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. மாநில பாடத்திட்டம் குறித்து கவர்னரின் பேச்சுக்கு பதிலடி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 6670க்கும் 1 சவரன் 53,360க்கு விற்பனை. 2026இல் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி வழங்குவார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை இந்திய மாநிலங்கள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் பின்பற்றுகிறார்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நண்பகல் 1 மணிக்குள் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சியின் தலைமை செயலகம் நோக்கி பேரணியில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் மீண்டும் அட்டுழியம் செய்வதாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் புகார். உள்ளூர் வாகன ஓட்டிகள் தங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து செல்லலாம் என்று அமைச்சர் மூர்த்தி கூறியிருந்த போதும் தகராறு செய்வதாக குற்றச்சாட்டு. பிரேசில் உச்சநீதிமன்ற நீதிபதியின் குற்ற செயல்களை உலகுக்கு சொல்லப் போகிறேன். எலான் மஸ்க் எச்சரிக்கை. சென்னை யாழ்ப்பாணம் இடையே இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை. முதல் முறையாக யாழ்ப்பாணம் வந்தடைந்த விமானத்தை வரவேற்கும் விதமாக வாட்டர் சல்யூட். நெதர்லாந்து நாட்டில் பாரம்பரியமிக்க கால்வாய் வால்டிங் போட்டி. கால்வாயில் கம்பம் வைத்து தாண்டும் முறையை விவசாயிகள் கடைபிடித்து வந்ததை நினைவு கூறும் வகையில் போட்டி. பொலிவியாவில் முதன்முறையாக நடைபெற்ற பாராகிளைடிங் போட்டி. ஈக்வடார், அர்ஜென்டினா, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர்.